ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை பார்க்க போறோம். இந்த பாடமும் மாரத்தான் அப்படின்ற ஒரு ரேஸ் இருக்கும் தெரியுமா? அதுவும் ஒண்ணுன்னு நான் சொல்றேங்க. என்ன சார் புதுசா சொல்றீங்க? பாடமும் மாரத்தானும் ஒண்ணா? ஆமாங்க. ஏன்னா நம்ம மாரத்தான் எப்படி ஓடிட்டே இருக்குமே, என்ன பண்றோம், தோத்துருவோம் மாதிரி வரி கட்டிட்டே இருக்கணும். வரி கட்டாம போயிட்டு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. அதுதான் நடந்த விஷயம். மொத்தமா இந்த பாடத்துல வரியெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம், அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றதையும் பார்க்க போறோம். சோ இம்பார்ட்டன்ட் லெசன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டே வந்தீங்கன்னா எழுதி முடிச்சிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதுதாங்க வரின்னு நான் சொல்றேன். கரெக்டா பாருங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை. இப்போ அரசு அதிகாரிகளுக்கு வரி எப்படி சொல்றதுன்னா, சம்பளம் தரணும்னா எனக்கு வரி தேவைப்படுது. அப்ப நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வதற்கு அரசாங்கத்தால் வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மறைமுக வரின்னு சொல்லலாம், நேர்முக வரின்னு சொல்லலாம், தனிநபர் வருமானம் சொல்லலாம், எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையுமே திரட்டி நம்ம என்ன வச்சிருக்கோம்னா நிதி ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சரிங்க சார், எதுக்காக சார் இந்த வரிகள் எல்லாமே திரட்டி வைக்கிறாங்க, என்ன சார் அதனுடைய பயன்கள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 பயன்கள் இருக்குங்க. ஓகேங்களா? 7 பயன்கள், ஐ திங்க். ஆமா, 7 மொத்தம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பாதுகாப்பு மற்றும் ராணுவம். திடீர்னு எதிரிகள் யாருன்னா வந்துட்டு அனுப்பிச்சுக்கணும். ஒன் பை ஒன் எழுதுங்க. சப் டாபிக் மட்டும் போடுங்க, உள்ள இருக்கலாம் எழுத தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பாதுகாப்பு மற்றும் ராணுவம் மட்டும் போடுங்க, அயல்நாட்டு கொள்கைன்னு மட்டும் போடுங்க. இது இருக்கு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க எழுத தேவையில்லை, தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்கணும், அதுக்காக ராணுவத்திற்காக செலவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குண்டுகள் வாங்குவாங்க, பீரங்கிகள் வாங்குவாங்க, அடுத்து ஜெட் விமானங்கள் வாங்குவாங்க. இதுக்கு எல்லாமே பயன்படுத்த சொல்றாங்க. இது முக்கியமா பராமரிப்பதற்கு யாருடைய துணைவேன்னா மத்திய அரசாங்கம் மட்டும்தான் பொறுப்பு. மாநில அரசாங்கம் ராணுவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்க. இரண்டாவது, அயல்நாட்டு கொள்கை. இப்போ வளர்ந்து வரும் நாடுகளும் சரி, வளர்ந்த நாடுகளும் சரி, ஒரு விஷயத்த கரெக்டா கடைபிடிப்பாங்கன்னா அந்த நட்பை பராமரிப்பாங்க. உண்மையானங்க. ஏன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி, உங்க இப்போ பக்கத்து வீடும் நம்ம வீடும் நட்பா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம கறி குழம்பு அங்க கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசத்தை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம கறி குழம்பு சாப்பிட்டு முடிச்சிருவோம், ரசம் சாப்பிட்டு நல்லா இருக்குமே நினைப்போம், பக்கத்து வீட்டுல இருக்கும். அதே மாதிரிதான் இங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டுல பத்தாத்த அந்த நாட்டுக்கு பத்தாத்த நாம கொடுப்போம், நம்ம நாட்டுக்கு பத்தாத்த அவன் கொடுப்பான் அவங்க கிட்ட இருந்தா. அது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் இந்த சேவையும் வழங்குகிறது அயல்நாட்டு கொள்கையிலும். மூன்றாவது பாருங்க, தேர்தல் நடத்துதல். கண்டிப்பாங்க அவ்வப்போது தேர்தல் நடத்தணும். ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அப்ப தேர்தல் என்ற ஒரு விஷயம் இங்க இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அதுல முக்கியமா இந்த மத்திய அரசாங்கத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். ஆனா மாநில அரசுகளுக்கு, உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தல் நடத்துகிறது. மாநில தேர்தல் ஆணையம் தான் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் எழுதுங்க போகலாம், இதை மட்டும். அடுத்து, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுமா பாருங்க. கண்டிப்பாங்க. இப்ப இருக்கிற பாப்புலேஷன் அதிகரிக்க குற்றங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சோ நான் என்ன பண்ணி ஆகணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். அதுக்கு நான் செலவு பண்ணுமா பாருங்க. அப்போ சில சட்டங்களையும் ஏற்றத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக நிதி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்கள் வழங்குதல் அப்படின்னு என்ன சார் பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இந்த உள்ளூர் அரசாங்கம் இருக்கும், சாலைகள் இருக்கும், வடிகால், இந்த டிரைனேஜ் சொல்லக்கூடியது, குடிநீர், குப்பை சேகரிப்பு, அகற்றல், இது எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னா பொதுப்பணித்துறை பாக்குறாங்க. இந்த பொதுப்பணித்துறைக்கு காசு எங்கிருந்து போகுதுன்னா மக்களோட வரி பணம் தான் அங்க போய் சேருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, வருமான பகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு. சார் என்ன சார், வரி எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னதான் சார் பண்றான்னு பாத்தீங்கன்னா வருமானத்தை பிரிச்சு கொடுப்பாங்க மாநில அரசாங்கங்களுக்கு, பகிர்ந்து கொடுப்பாங்க. இதன் மூலமா வறுமை ஒழிக்கப்படும் சொல்றாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. உணவு, தங்குமிடம், உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு, மாத வருமானம் போன்றவற்றிற்கு ஏழைகளுக்கு உதவுவதற்காக இந்த அரசாங்கம் பணத்தை செலவிடுகிறதுன்னு சொல்றாங்க. இதன் மூலமா என்ன ஆகும், வறுமை ஒழிக்கப்படுமா பாருங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தது, பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவண் அரசு பணத்தின் அளிப்பு. ஏன்னா ஒருத்தங்கிட்ட பணம் ஃபுல்லா போய் தேங்கிடுச்சு சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பில்லா பாக்ஷான்னு ஒருத்தன் பில்லா பாக்ஷான்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பில்லா என்ன பண்றான்னா ஒரு 4000 கோடி கையில வச்சுக்கிறான். 4000 கோடி அவங்க ஊர்லயே அவன் தான் பணம் வச்சிருக்கான். பணம் மீதியா அவன் எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்கிறான், மத்தவங்க எல்லாம் போகாம இருக்குமா? அப்போ அந்த பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு யார்கிட்ட வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நடுவண் அரசு. பணத்தின் அளிப்பு, வட்டி விகிதம், பணவீக்கம், அந்நிய செலாவணி, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்திய பங்கு மாற்று பரிவர்த்தனை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய போட்டி ஆணையம்,
போன்ற பல்வேறு முகவர்கள் மூலமாக மத்திய அரசு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் அதிகமா கொடுத்துட்டா என்ன ஆயிடும், பொருளாதாரத்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பணம் தான் அவனுக்கு கொடுக்குறேன், லோன் கொடுக்குறேன், பட் நான் இன்ட்ரெஸ்டோட கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அப்படின்னா என்ன சார் வரினா? அலாவுதீன் கில்ஜி, முகலாயர்கள், அடுத்து குப்தர்கள், இவங்க எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா வரின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வரி வாங்கி வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்திருக்காங்களா பாருங்க. அதுல இருந்து எடுத்துதாங்க இந்த வரின்றது. எல்லா அரசர்களும் வரியை வாங்கியிருக்காங்க. 10 மூட்டை விளையுதா, 8 மூட்டை குடோனுக்கு அனுப்புப்பா, 2 மூட்டை நீ வச்சு, 8 மூட்டை மீதி அது வரி அப்படின்றான். புரியுதுங்களா? அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அதை இப்ப மாத்திட்டாங்க. 10 மூட்டை விளையுதா, அதுல ஒரு பர்சன்டேஜ் வரி கட்டிருப்போம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. இதன் பொருள் மதிப்பீடு ஆகும். அப்போ வரி விதிப்பு என்பது அரசாங்கம் தனது செலவினங்களை பொதுமக்களிடமிருந்து பெருநிறுவனங்களிடமிருந்து வரிகளை விதித்து வருவாயை உருவாக்கும் வழிமுறை ஆகும். முடிஞ்சிச்சா பாருங்க. நம்ம அவ்வளவு தூரம் சொன்னதை இவங்க சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வரி விதிப்பு என்பது பாத்தீங்கன்னா நல்ல அரசு என்ற கருத்தை, இதன் வரி விதிப்பின் முறை பாத்தீங்கன்னா நல்ல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாயமே ஆகும். எதிர்பார்க்கலாம் கூடாது. இப்ப நான் ஒரு 10,000 கோடி நான் அவ்வளவு சம்பாதிக்க மாட்டேன். இப்ப 10,000 ரூபாய். ஐயா இப்போது ஏங்க நீங்களும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க. அம்பானி அதானி தான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுனா எனக்கு 2 ரூபாய் டாக்ஸ் கட்ட சொன்னா ஈஸியா இருக்குமா? நான் கட்டு போயிட்டே இருப்பேனா? அதுதான் இங்க சொல்றாங்க. சார் அப்ப வரியோட அமைப்பு எப்படி சார் மாறிட்டே வந்துருக்குன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுற ஆடம் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரியை ஒரு 4 விதமா பிரிச்சிருக்காரு. கொஸ்டின் கேட்பாங்க. சமத்துவ வரி, உறுதி வரி, சிக்கன மற்றும் வசதி வரி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்னு சொல்லிட்டு வரியை பிரிச்சிடுறாரு. இதுல சமத்துவ வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கட்டாய கட்டணம் என்பதால் எல்லாருமே சமத்துவமா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த பணக்காரர் இருப்பானா ஒருத்தன், பணக்காரனுக்கு ஒரு வரியை கொடுக்கணும், ஏழைக்கு ஒரு வரியை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் சமத்துவ வரி. இப்போ பணக்காரனுக்கும் ஒரே வரி, ஏழைக்கும் ஒரே வரி கொடுத்தோம்னா அவனால கட்ட முடியுமா? அப்ப பாருங்க, 10,000 ரூபாய் கட்டுறவன், ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய் அவனுக்கு ஈஸியா வரி கட்டுறது. பட் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் எப்படி 1000 ரூபாய் கட்ட முடியும்? அப்ப அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. சோ இது சரி பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா சமத்துவ வரி ஆரம்பிச்சாங்க. பணக்காரன் ஒரு விதமான வரி கட்டணும், ஏழை ஒரு விதமான வரி கட்டணும்னு சொல்லிட்டு சொன்னதுதான் இந்த சமத்துவ வரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சுக்க கான்செப்ட் என்ன நான் சொல்றேன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்தது உறுதி வரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வரி செலுத்துவோர் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வரி தொகையை செலுத்த வேண்டும் என்று அரசாங்கம் நிர்ணயிக்கும். அப்படின்னா என்னன்னா, 2023 நீங்க எவ்வளவு செலுத்தணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஏன்னா இது வந்து உறுதி, எவ்வளவுதான்பா நீ செலுத்தணும் அப்படின்னு சொல்றது. அப்ப முன்கூட்டியே ஒரு அறிவிக்கையை வெளியிடுறதா உறுதி வழின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, உறுதி விதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து சிக்கன விதி மற்றும் வசதி விதின்னு சொல்லுவாங்க. விதினாலும் வரினாலும் ஒண்ணுதாங்க அப்படின்னு ஆட் பண்றாங்க. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கனம்ன்றது என்ன பிரச்சனை, ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் தான் வசூலிக்கப்பட வேண்டும். ஒரே லைன் மட்டும் எழுதுங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சிட்டேங்க. அடுத்த வருஷம் என்கிட்ட அந்த 10 லட்சம் கிடையாது. பட் ஆனா அது பேர்ல நிறுவனம் இருக்கு. அப்ப வந்து நீ கேட்க கூடாது. அதுக்கு அடுத்த வருஷம் சேர்த்து நீ என்ன பண்ணிக்கலாம், 20 லட்சமா வரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சிக்கனம் மற்றும் வசதி வரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா, ஜப்பான்லாம் இதெல்லாம் பயங்கரமா பயன்படுத்துவாங்க. அடுத்தது உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அரசாங்கம் போதுமான வரி வருவாயை பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வரி செலுத்திடுவாங்களா? சார் இப்போ போன வருஷம் 2023 வெறும் 10,000 ரூபாய் தான் 10K சம்பாரிச்சான். அதே 2024 10 லேக் சம்பாதிக்கிறான். ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணிட்டு போறான், டாக்ஸ் கட்டு போயிடுவானே. அவன் ஏன் ஃபீல் பண்ண போறான்? சோ நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணா டாக்ஸஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. அதுதான் அங்க சொல்றாங்க. என்ன புரியுதுங்களா? அப்போ வருமானத்தை அதிகப்படுத்தும். அப்போ உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்றது ஒருத்தனுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து லாபத்தை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இது கட்டபோவான்னு தெரியாது. பட் ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ வரியை பின்பற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்ண முடியும் சொல்லுவாங்க. கண்டிப்பா பின்பற்றி இருக்காங்க. சரிங்களா? உறுதி வரி எல்லாம் எல்லாமே பின்பற்றோம். பட் அதிகமா பயன்படுத்தி சமத்துவ வரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம யாருன்னா அதானியில நான் ஆள் கிடையாதுங்க. எஸ்பி வேணா அவரு இருக்காரு அதானி, அவரு வேற, நம்ம கட்டுற வரிகள் வேற அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய தொகையாகும், செலுத்து தொகையாகும். கட்டாயமா செலுத்தி ஆகணும். முக்கியமா அரசு எவ்வித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றாங்க இந்த வரின்றது. சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செலிக் மேன் கருத்துப்படி. கொஸ்டின் கேட்பாங்க. இதோட யாருடைய கருத்து? சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ்ல, எந்த அறிஞரின் கருத்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப அறிஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கங்க, போதுமானது. புரியுதுங்களா? அடுத்தது, வரிகள் ஏன் விதிக்கணும்? என்ன சார் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொது பணிகள், பொது காப்பீடு மற்றும் அரசாங்க செயல்பாடுகள் போன்றவற்றை எல்லாத்துக்குமே திறம்பட செயல்படணும்னா எனக்கு என்ன தேவைப்படுது? வரி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ வரியோடைய எப்படி அதிகம் பார்த்தா செலவானது, இந்த பாயிண்ட் மட்டும் எல்லாருமே எழுதி வைங்க. உங்களுடைய நோட்ல, எக்கனாமிக் நோட்ல ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க. செலவானது வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும் போது ஒரு அரசாங்கம் கடனை திரட்டுகிறது. ஏன் எழுத சொன்னா, நீங்க எப்ப கடன் வாங்குவீங்க தெரியுமா? உங்க வருமானத்தை தாண்டி ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு கடனா வருமா? அதனால ஒரு 4 மாசம் கஷ்டப்படுவீங்களா? சோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, தயவு செய்து இந்த இஎம்ஐ, அந்த மந்த்லி கட்டலாம், கிரெடிட் கார்டு, அதெல்லாம் கொஞ்சம் குயிட் பண்ணுங்க. படிச்சு முடிச்சு உங்ககிட்ட வருமானம் அதிகமா இருக்கும்போது கட்டிக்கங்க. சார் இந்த படத்துல டைலாக் வரும் தெரியுமா? எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் எப்பதான் சார் நாங்க அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம கொஞ்சமா சந்தோஷமா இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க. வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது அரசாங்கம் கடனை வாங்க. அப்ப கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்களா மக்களுக்காக? அது முக்கியமா பாருங்க, எதுக்காக அதிகமா கடன் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கல்வி, முதியோர் ஓய்வூதியம், வேலையின்மை, சலுகைகள், போக்குவரத்து, இதுக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த இது எல்லாமே வரியை வாங்கிட்டு திருப்பி யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த சேவையை, வரிகளை அவங்களுக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார், அப்ப இந்தியாவில வரி விதிப்பின் வேர்கள் எங்க இருந்து சார் தோன்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது. பாருங்க, நம்ம வரியை பத்தி புதுசாலாம் படிக்கல. ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்த அவன் என்ன பண்ணான், வேற மாதிரி மக்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சிருக்கான். அதுதான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வரிகளின் வகைகள். வரிகள் 2 வகையா பிரிக்கலாங்க. ஒண்ணு நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. இந்த மறைமுக வரி தாங்க நமக்கு பிரச்சனை. நேர்முக வரி நம்ம கட்ட போறது கிடையாது. ஏன்னா அதிகமா சம்பாரிச்சா கட்டலாம், நீங்க கட்டுவீங்க ஒரு காலத்துல, பாக்கலாம் பாருங்க. நேர்முக வரி என்பது ஒரு தனிநபர், ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவதுதான் சொல்றாங்க. இப்ப டைரக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விமல்னு ஒரு பையன் இருக்கானா, அவன் மேல டைரக்டா வரி விதிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கம்பெனி சொல்லலாம் பாருங்களேன். கோவை பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி மேல டைரக்டா டாக்ஸ் போட்டுருவாங்க. அப்ப இது ரெண்டுமே என்ன சொல்றாங்க? நேர்முக வரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேராசிரியர் ஜே.எஸ். மிலின் கருத்துப்படி, நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும். இது மத்தவங்க எல்லாம் மாத்தி விட முடியாது. இப்ப ஜெகதீஷ் தான் அந்த வரியை கட்டினா ஜெகதீஷ் தான் கட்டணும். அதை தாண்டி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தீபக் என்ற ஒருத்தர் எல்லாம் கட்டக்கூடாது. அப்ப ஜெகதீஷ்க்கு மட்டும்தான் அது சேரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில வரிகள், நேர்முக வரிகள் பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி, இது எல்லாமே என்ன சொல்லலாம்? எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கேட்பாங்கம்மா, இதெல்லாம் நோட் பண்ணும். சரிங்க சார். அப்ப அந்த வருமான வரின்னு சொல்றீங்களே, அது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? வரலாற்றுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் 1857. என்ன கழகம் நடந்துச்சு? பெருங்கழகம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, பெருங்கழகம் நடந்துச்சுன்னா இந்த பெருங்கழகத்துல பயங்கர இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்குமா? யாருக்கு? யாருக்கும் எல்லாம் கிடையாதுங்க, அரசாங்கத்துக்கு. அந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, அப்பதான் வருமானம் அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள், சிற்றரசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக வருமான வரி அறிவிக்கப்படுது. சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டதாங்க வருமான வரி. நோட் பண்ணுங்க. 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் வருமான வரி இந்தியாவில் முதலாக அறிவிக்கப்பட்டது. காரணம், 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெருங்கழகத்தின் இழப்பீடுகளை சரி கட்டவே அப்படின்னு ஆரம்பிச்சுங்க சார். அப்ப வருமான வரினா என்னன்னு பாத்தீங்கன்னா, வருமான வரி என்பது இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரியில் முக்கியமான வரிங்க. இப்ப வருமான வரின்றது இவ்வரி தனிநபர் பெறுகின்றது. பாருங்க, இங்க நோட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிட்டேன். தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் தான் இது விதிக்கப்படுகிறது. வேற எப்படின்னா விதிக்கல. இப்போ 10 lakhs வாங்குறானா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். 15 lakhs வாங்குறானா அதுக்கேற்ற மாதிரி தான் இது டாக்ஸ் போடுவாங்க. அப்ப தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்ற வரி வருமான வரி. உங்க ஊர்ல யாருன்னா வருமான வரி கட்டாம இருந்தாங்கன்னா அவங்க போய் கட்ட சொல்லுங்க. ஜனநாயக கடமையை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று உறக்க சொல்லுங்கள். நீங்களும் வேலை வாங்கிட்டு கட்டிடுங்க, தப்பிக்காதீங்க. அடுத்தது நிறுவன வரி. இந்த வரி தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்கள் இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது.
என்ன சார் சொல்றீங்க? சிம்பிளா சொல்லிட்டேன் நானு. கோவை பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி சொன்னா அந்த வரி அந்த மாதிரி என்ன ஒரு கம்பெனி இருக்கு போதுங்க. சாரிங்க, ஏதோ ஒரு புதுமைப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வர்றது. இந்தியாவில் அமைந்துள்ள சிறப்பு உரிமைகள் மூலதன சொத்துக்கள் விற்பனையிலிருந்து வரும் வட்டி, லாபம், தொழில்நுட்ப சேவைகள், ஈவு தொகைகளுக்கான கட்டணத்திலிருந்து வசூலிக்கப்படுகிறது தான் இந்த நிறுவன வரின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐயா தமிழ்நாடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தமிழ்நாடு பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அதுக்கு மேல வரியை விதிச்சு நான் என்ன பண்றேன் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொத்து வரி அல்லது செல்வ வரின்னு சொல்லக்கூடியதுங்க. சொத்து வரி அல்லது செல்வ வரி என்பது தனது சொத்திலிருந்து பெறப்படும் நன்மைகளை சொத்தின் உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படும் வரி தான் சொத்து வரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ்னு ஒரு பையன் இருக்கான். 100 கோடி ரூபாய் சொத்து. அவன் பாட்டுன்னு ஒருத்தன் தான் இருக்கான். அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கான். அவனை மட்டும் என்ஜாய் பண்றானே, அவன் இருக்க சொத்தின் அடிப்படையில வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சொத்து வரி விதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளையும் நடுவண அரசால் வசூலிக்கப்படுகிறது. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண மற்றும் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது. சொத்து வரி பார்த்தோம் பாத்தீங்களா, அது யாரால் வசூலிக்கப்படுகிறது? உள்ளூர் அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிஎஸ்டி பத்தி பார்ப்போம் நம்ம. அடுத்தது மறைமுக வரி. ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமையை மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரிங்க. என்ன ஐயா சொல்றீங்க? சிவனேன்னு தான் இருந்தேன், இது என்ன சார் புரியாத கான்செப்டா இருக்கு? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டல் போறீங்க. இந்த ஹோட்டல் போனோன்னா ஒரு இட்லி ஆர்டர் பண்றீங்க. இட்லி அரிசி தயாரிச்சவன் ஒருத்தர் இருப்பானா? இட்லி மாவு அரைச்சவன் ஒருத்தர் இருப்பானா? மூணாவதா ஒருத்தர் இருப்பான். இட்லி சுட்டவன் 4வதா ஒருத்தர் இருப்பான். இட்லி கடைக்காரன் 5வதா ஒருத்தர் இருப்பான். யாரு? சர்வீஸ் அதை எடுத்துட்டு வந்து தரவன் 6வதா ஒருத்தர் இருப்பான். அவன் தான் சார் நானுன்னு சொல்லாதீங்க, உக்காந்து சாப்பிடுறவன். இவனுங்களோட வரி எல்லாம் யார் கட்டுவான்னு பாத்தீங்கன்னா கடைசியா சாப்பிடுறான் பாத்தீங்களா, இவன் தான் கட்டுவான். ஐயா என்னங்க ஐயா எப்படி சொல்லி புரிய வச்சிட்டீங்க? அவ்வளவுதாங்க மறைமுக வரி. நீங்க வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்குமே ஒரு வரி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அதுதாங்க மறைமுக வரி. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, வேற எதுவுமே தேவையில்லைங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாங்க, அதுதாங்க உண்மை. அப்போ ஒருவர் மீது மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது என்ன சொல்லலாம்? மறைமுக வரின்னு சொல்றது. சில வரிகள் சொல்ல பாருங்களேன். முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை வரி மற்றும் ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரின்னு சொல்றாங்க. முத்திரைத்தாள் வரி பாருங்களேன், இந்த திருமண பதிவு பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் சொத்து தொடர்பான ஆவணங்கள் வாங்குறாங்கல்ல, ஒப்பந்த பத்திரங்கள் செய்யறாங்கல்ல, பாண்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே எங்க வந்துடும் பாத்தீங்கன்னா மறைமுக வரியில தான் வரும். டைரக்டா நீங்க டாக்ஸ் கட்ட மாட்டீங்க. கட்டும் போதே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டுருவாங்க. அடுத்தது பொழுதுபோக்கு வரி பாத்தீங்கன்னா, திரைப்படத்துக்கு உள்ள போறீங்களா, உண்மையே ஒரு விஷயம் சொல்லி தரேன் கேட்டுங்க. நீங்க எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா புக் மை ஷோன்னு ஒண்ணு பண்ணுவீங்க. நீங்க நேர்ல போய் வாங்கினாலும் 120 ரூபா தாங்க டிக்கெட். எவ்வளவுங்க? வெறும் 120 ரூபாய். ஆனா ஆன்லைன்ல நீங்க பண்றதால 180 ரூபா ஒரு ஆள் டிக்கெட். எவ்வளவு கேப் இன் பிட்வீன் கேப் இருக்கு பாத்தீங்கன்னா 60 ரூபாய். சார் இந்த 60 ரூபாய் எங்க சார் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வரியில் தாங்க வருது. எத்தனை பேருக்கு இப்ப தெரிஞ்சுக்கினீங்கன்னு பாருங்க. என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், வரிகள் என்றது விதிக்கப்படுது, அது எந்த பொழுதுபோக்குக்கும் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முக்கியமா பாருங்க, பொழுதுபோக்கு பூங்காக்கள், கண்காட்சிகள், விளையாட்டு அரங்கம், நிகழ்ச்சிகள், முக்கியமா கிரிக்கெட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஜிஎஸ்டி பறக்கும். டிக்கெட் என்ன 1500 ரூபாய் தான், அதுல 400 ரூபாய் வரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தடவை ஐபிஎல் போறீங்கல்ல, அப்ப பார்ப்போம். அடுத்து சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரின்னு சொல்லக்கூடியது. சுங்கத்தீர்வை என்பது விற்பனை வரியை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரின்னு சொல்றாங்க. இப்போ பெட்ரோல் மீது எல்லாம் விதிக்கப்படும் வரி பாத்தீங்களா, கலால் வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல அடிக்கடி இந்த வார்த்தை வருங்க. கலால் வரி வந்து பாத்தீங்கன்னா குறைச்சினா பெட்ரோல் விலை குறையும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த கலால் வரின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் நான் வரி விதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இதுவும் ஒரு மறைமுக வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதும். இப்போ டிஎன்பிசி ரிலேட்டடா முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை வரி, இதெல்லாம் மறைமுக வரியா நேர்முக வரின்னு கேட்டா சொல்லலாம், மறைமுக வரிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஜிஎஸ்டி அப்படியே நோட் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்ச் 29, 2017ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தில். செகண்ட் பாயிண்ட், ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு அமல்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பது இதன் இலக்காகும். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட்,
இது மதிப்பு கூட்ட வரி வேட் போன்ற பலமுனை வரி இல்லாமல் ஒரு முனை வரி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இதுல இது ஒரு முனை வரி என அழைக்கப்படுறோமா ஜிஎஸ்டிய? எந்த 5th பாயிண்ட்ல எழுதுங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். அடுத்தது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரின்றது 3 விதமா நம்ம பார்த்திருக்கோம்ல. நான் சொன்னல, இட்லி கடைக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சார் நான் இட்லினே பேசிட்டு இருக்கீங்களே, இட்லி ரொம்ப பிடிக்குமாலாம் கேட்காதீங்க, பிடிக்கும். சரி, நான் உங்களுக்காக உங்க எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணியை சொல்றேன். ஒரு பெரிய ஹோட்டல் போறீங்க, பில் ஆர்டர் பண்றீங்க, ஒரு பிரியாணி ஒரு தந்தூரி. ஆஹா, இது கேட்ட உடனே பிரியாணி தந்தூரி எல்லாம் சாப்பிட போயிடக்கூடாது, எக்ஸாம் இருக்கு. இதுல போன உடனே பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிய 3 விதமா பிரிக்கிறாங்க. ஏன்னா மாநில பண்டங்கள் அதான் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, 3ஆ கொடுக்குறாங்க. நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல 0%, 5%, 12, 18, 25% சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இதுல எல்லாத்துலயுமே இது போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க போதும், எங்கெல்லாம் எங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சார், இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை எந்த நாடு சார் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்படுதுன்னா பிரான்ஸ் நாடு. 1954ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முறை ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறாங்க. அது தாண்டி நம்ம கனடா நாட்டுல இருந்தாங்க ஜிஎஸ்டி பெற்றிருப்போம். கனடான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ட்ரில இருந்தா ஜிஎஸ்டியை நம்ம என்ன பண்ணிருப்போம், பாரோ பண்ணிருப்போம்னு சொல்றாங்க. சார், வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுதுங்க, வளர்வீத வரி விதிப்பு முறை. வளர்வீத வரி விதிப்பு முறைன்னு என்ன சார்னா இந்த ஒரு பாயிண்ட் தாங்க. வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது வரி விகிதமும் அதிகரிக்கிறது. முடிஞ்சிச்சு பாருங்க. ஒருத்தர் காசு அதிகமா சம்பாதிச்சா என்ன பண்ணணும், வரியும் அதிகரிச்சு இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை என்பது ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படுகின்ற வரி. அதுதாங்க விகித. இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பா இருக்கு, எல்லா சோப்பாவும் 1000 ரூபாய் தான் வரினா 1000 ரூபாய் தான் கட்டி ஆகணும், நிலையானது. அப்ப தங்கள் வருமானத்தில் அதே வரி தான் அவங்க கட்டுறாங்க. இப்ப ஏழையும் அதே வரி தான் கட்டுறான், பணக்காரனும் அதே வரி தான் கட்டுறான். ஏன்னா அந்த பொருள், அது பண்டத்தோட விலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தேய்வு வீத வரி விதிப்பு முறைன்றது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடமிருந்து அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நான் இது சூப்பரா சொல்லிட்டா, அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. இது வளர் விகித வரிக்கு நேர் எதிர்மறையானதுன்னு சொல்லிட்டு. வளர் விகிதத்தை என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, அதிக வருமானம் சம்பாதிச்சா என்ன பண்ணி ஆகணும், வரி அதிகம் கட்டி ஆகணும். ஆனா இந்த இடத்துல அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்குன்றத சொல்றாங்க. அப்படி மட்டும் நான் வச்சுக்க போகுது. அடுத்தது கருப்பு பணங்க, பிளாக் மணி. எல்லார்கிட்டயும் மணி இருக்கு சார், ஆனா பிளாக் ஆகல சார், ஒயிட்டா தான் சார் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம யாரு, ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் வரி செலுத்தாத, அந்த வரி செலுத்தாம ஒருத்தன் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதுதாங்க சொல்லுவாங்க. அப்படின்னா எத்தனை பேர் சார் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. பட் நான் அவங்களுக்கான தண்டனைகள் ஒண்ணு இருக்குல்ல. இந்த கருப்பு பணத்தை காரணங்கள் பாருங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. பண்டங்கள் பற்றாக்குறைய கருப்பு பணத்துக்கு காரணம் உரிமம் பெறும் வழிமுறைகள். என்னன்னா, சார் நான் வந்து ஒரு ஆபீசரா இருக்கேன், பில்டிங் கட்டுறாங்க, அவங்க கிட்ட நான் உரிமை பெறதுக்காக ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கி வச்சிட்டேன். அந்த கருப்பு பணத்தை என் சொந்த பேங்க்ல போட்டேன். எப்படி நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றது. அடுத்து தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு. இந்த வரியோட அமைப்பு பொறுத்து என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வரி ஏய்ப்புன்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸ் எவெக்ஷன் சொல்லக்கூடியது தனி நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பதுதாங்க வரி. அப்ப வரி ஏய்ப்புல 3 பேருமே வராங்க, 3 பேருமே வருவாங்க. தனிநபரும் வருவான், நிறுவனமும் வருவான், அறக்கட்டளையும் வருவான். இப்ப டாக்ஸ் தான் கிடையாது தெரியுங்களா. நீங்க யாருன்னா அறக்கட்டளை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் இருந்து என்ன பண்ணிடலாம், நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்றதும் இங்க இருக்கு. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல், விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துதல், மறைக்கப்பட்ட பணம். என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 10 ஃபேன் வாங்கிட்டு 5 ஃபேன் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். சார், அந்த வரி ஏய்ப்பு அபராதம் எவ்வளவு சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அபராதம் இருக்குங்க. மோசமா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கும், அபராதமும் விதிக்கப்படும். வழக்கு விசாரணைக்கான செலவுகள் மொத்தத்தையும் அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். இந்த அபராதம் செலுத்தாததுமே கடுமையாக இருக்குமாங்க. அபராதமும் செலுத்தினா கடுமையா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க சார், இந்த வரிகளின் முன்னேற்றம் எப்படி சார் அஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, வளங்களை திருட்டி என்ன பண்ணிடுறாங்க,
பண்ணிடுறான்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இது டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. வருமான ஏற்றத்தாழ்வை குறைத்தல்னு சொல்றாங்க. மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல. சமூக நலன்கள். இந்த சமூக நலன் இந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மதுபானங்களின் மீது வரிகள் அதிகமாக உயர்த்தப்பட்டால் சமூக நலம் பாதுகாக்கப்படுமா? ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். who are all drinkers, I don't care about this. கேர் அபவுட் யுவர் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஃபேமிலியை பத்தி யோசிச்சாங்கன்னா இது குடிக்க மாட்டாங்க, இது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமூக நலன் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க, அந்நிய செலாவணின்னு சொல்லக்கூடியது இந்த வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் ஏற்றுமதி பொருட்களை வரிகள் கண்டிப்பா விதிக்கதே கிடையாது. இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிருந்து ஒரு பொருள் இருந்தா அவன் வரி எல்லாம் போட மாட்டான், அமிச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் வட்டார முன்னேற்றம். இந்த என்ன பண்ணுவாங்கன்னா பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வணிக நிறுவனங்களை ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். கண்டிப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே பணம் அதிகமாயிடுச்சுன்னா ஆயிடும், அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பணம் அதிகமா புழங்க அவன் மட்டும் வாங்கி போட்டிருப்பான், நம்ம எல்லாமே என்ன ஏழையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அப்ப இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ரொம்ப முக்கியம், டேபிள் காலத்தை சும்மா ஜஸ்ட் ரிவைட் பண்ணுங்க. இதை வந்து 3 times நான் ஒவ்வொரு லெசனும் கடைசியா முடிகிறப்ப எத்தனை டைம்ஸ் படிக்கணும்னு சொல்லுவேன் அந்த வீக்ல. சார் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்ல, கண் மூடிட்டு என்ன சொல்றேங்க, நான் சொல்ற லெசன்ஸ் எல்லாம் எத்தனை டைம் சொல்லணும் அதை டைம் படிச்சு முடிச்சிருங்க, ஈஸியா ஜாப் வாங்கிடலாம். இந்த மாரத்தான் போட்டியில கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க நான் நம்புறேன். அடுத்த வீடியோ பத்தி சந்திக்கலாம். நன்றி.